இன்னைக்கு ஸ்பெஷலா நம்ம முயல் கறி கிரேவி தான் செய்ய போறோம். நம்மளுக்கு ஒரு 1/2 கிலோ முயல் கிடைச்சதுங்க. அந்த முயல வந்து நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி, நல்லா கறிய வந்து துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்கோம். வாங்க செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வடச்சட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சட்டி சூடானே பார்த்தீங்கன்னா, சூடா கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். கடலெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சு வந்தோனே கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிச்சு விட்டோனே பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயத்த நல்லா நீளமா அறுத்து வச்சிருக்கோம். அதையும் போட்டு நல்லா கரண்டியில வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாம எந்த ஒரு கறி குழம்புமே நல்லா டேஸ்ட்டா தராது. அதனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்து அதோட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டாச்சு. இப்ப நம்ம வெட்டி வச்சிருக்கிற 1/2 கிலோ முயல் கறிய வந்து இதுல சேர்த்துக்கலாம். அந்த ரத்த பதத்தோட பார்த்தீங்கன்னா, அது பார்க்கறதுக்கே ஒரு ஒரு ரெட்டிஷ்ஷா இருக்கு. இப்ப அத நம்ம சேர்த்தாச்சு. இது நாட்டு முயல் கறி. எங்கேயும் கடையில வாங்குனது இல்ல. இது வந்து ஆம், நாட்டு முயல் கறி. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூளும், காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம். போட்டாச்சு. போட்டுட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலா தூட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கறி மசாலா தூள் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் மல்லித்தூள் ஆட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து காரத்துக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிளகாத்தூள் வந்து அளவா சேர்த்தாலே போதும். இப்ப சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாலாம் நல்லா வந்து அந்த முயல் கறியில இறங்குற மாதிரி இருந்தா தான் முயல் கறி நல்லா வந்து சாஃப்ட்டா அண்ட் டேஸ்ட்டா சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இப்ப எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி, பூண்டு, இஞ்சி இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து பார்த்தீங்கன்னா, வறுத்து வச்சிருக்கிற தக்காளியும், வெங்காயம் இருக்கும் பார்த்தீங்களா? அத வந்து அரைச்சு வச்சு ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம். அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்ப சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்ச நேரம் வந்து இது பதத்திலே விட்டு தண்ணி ஊத்தி மூடி வச்சிருங்க. இப்ப கறி நல்லா கொதிச்சு, நல்லா வெந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து சூடா நல்லா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து கறி நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி உங்க வீட்ல முயல் கறி செஞ்சு சாப்பிட்டு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. முயல் கறி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா? அது வேட்டையாடின முயல வந்து உங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் தேங்காய் சேர்த்தணும்னா சேர்த்துக்கோங்க. நாங்க கொஞ்சம் தேங்காய் சாந்து அரைச்சு வச்சிருந்தோம். அது சேர்த்தியாச்சு. அப்புறம் மேல மல்லி இலை, புதினா இலையை சேர்த்து இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வாழை இலையில வந்து பரிமாறலைங்க. எங்க வீட்ல தேக்கு மரம் இருந்துச்சு. அந்த தேக்கு மரத்துல ஒரு இலைய பறிச்சு கொஞ்சம் சாப்பாடு வச்சு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முயல் கறி கிரேவி போட்டு அம்மா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. சாப்பிட்டு சொன்னாங்க. ஆனா அது வந்து ரெக்கார்ட் ஆகல. நானே சொல்லிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நானும் சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க செஞ்ச முயல் கறி கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃபிரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட்